அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல் அண்ட் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்டருக்கு அடிபட்டிருக்கும். அப்போ ஏன்டா அடிபட்டது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்பொழுது அந்த ஒரு ஸ்னேக் விரட்டுச்சு இல்லையா? அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவரோட இந்த பீஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்ணியிருப்பாரு. அந்த பீஸ்ட்டை அந்த ஸ்னேக் என்ன பண்ணியிருக்கோம்னா திரும்ப அட்டாக் பண்ணியிருக்கோம். அந்த பீஸ்ட்டுக்கு பட்ட அடி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் உடம்புல காயத்தை உண்டாக்கியிருக்கு. ஸோ இவருடைய உடம்புல அந்த பாய்சன் அப்படிங்கிறது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிருக்குப்பா. இந்த பாய்சன் எப்படி வெளியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இவனுக்கு தான் போன ஜென்ம ஞாபகம்லாம் இருக்கே. போன ஜென்மத்திலே இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் ஒரு சின்ன வேலை தான். ஸோ பட்டுன்னு என்ன பண்ணுறான்னா ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறான். அவன் ரிஸ்ட் அப்படிங்கிறத கட் பண்ணி அந்த பாய்சனை வந்து வெளியேற்றுறான். அதுக்கப்புறமா கட்டெல்லாம் போட்டு அவரை வந்து சரிப்படுத்துறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்மூச்சு பார்க்குறாரு. கண்மூச்சு பார்த்துட்டு நீ என்னை காப்பாற்றினியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. டேய் நீ தானே அவரை காப்பாற்றுற, என்ன இங்கே ரிவர்ஸில் நடந்துகிட்டு இருக்கிற ராஸ்கல். அப்போ கூட மனுஷன் எந்திரிச்சோடனே என்ன கேட்குறாரு அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டியா, இப்போ உன்னோட பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பார்த்தீங்களா, நம்ம ஆளுக்கு எப்பவுமே வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதனால தான் எல்லாரும் அவரை மதிக்கிறாங்க. உடனே இவன் என்ன பண்ணுறான்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறான். பார்த்தோன்னே இவருக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா அந்த ஸ்னேக்ஸோட எபிலிட்டி எல்லாமே அந்த ஒரு பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ சாதாரணமாக இருந்த ஒரு ப்ளூ பிளான்ட்டு இப்போ ஸ்னேக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. தூரமாக ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை இவன் அட்டாக் பண்ணி காட்டுறான். அது என்ன பண்ணுதுன்னா இந்த மலை பாம்பு போய் நெருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதை மரத்தை போட்டு நெருக்கிதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவனோட பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் எபிலிட்டிஸும் இருக்குது. இது வந்து உயிரை எடுக்காது, பட் ஆனால் ஒருத்தர் அப்படியே வந்து நிலைக்குள்ளேயே வைக்கும். ஸோ மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு எபிலிட்டியை வச்சு நீ உன்னை விட 2 லெவல் மேலே இருக்கவங்க கூட ஈஸியாக சண்டை போட முடியும் அப்படின்றாரு. சரி எப்படியோ வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சது, நீ வா நம்ம திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறாங்க. அவரை கொண்டு போய் ரூமில் விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஷாவு இருக்கா இல்லையா, ஸோ நம்ம ஆட்கள் எல்லாம் ஒரு பக்கமும் இன்னொரு கிளாஸ் பசங்க இன்னொரு பக்கமும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக இவளை யாரோ ஏதோ தப்பாக பேசிட்டாங்களாம், அதுக்காக இந்த கேங் வார் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 2 பசங்க சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ உள்ளே போகிறாப்புல. போனோன்னே கேட்குறான், எதுக்கு இப்போ இங்கே சண்டை, என்னதான் இருந்தாலும் எனக்காக நீ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நீ எப்போ வருவேன்னு யாருக்கு தெரியும், எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. சரி ஓகே சண்டை நடக்கட்டும்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக இவங்க டீமை சேர்ந்தவன் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணிட்டான். இப்போ ஆப்பனன்ட்காரங்க சும்மா இருப்பாங்களா, ஒரு அடி வாங்கினா திரும்பி 2 அடி கொடுக்கணும்ல. உடனே என்ன பண்ணுறான், அந்த டீமோட லீடர் அவனே இறங்கி வரான். ஸோ அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு பீஸ்ட் சோல். நான் இதுக்கு முன்னாடி பீஸ்ட் சோல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ நம்ம ஆளுக்கு இருக்கிறது ப்ளூ சில்வர் பிளான்ட். இதை பார்த்தோன்னே எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. டே யாரா இவன் சில்வர் பிளான்ட்டை தூக்கிட்டு வந்து சண்டை போகிறது நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. அப்போ இவன் சொல்கிறான், தம்பி இது சில்வர் பிளான்ட் தான், ஆனால் என்னுடைய பவர் என்ன தெரியுமா, நான் லெவல் 11 இருக்கேன் அப்படிங்கிறான். என்னது லெவல் 11ஆ, என்ன இவன் சும்மா வளரானா அப்படின்னு ஒன்று. இவனோட பீஸ்ட் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எல்லோ கலரில் இருக்குது. இது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த பீஸ்டோட ரிங் ஆச்சு. இவனுக்கு எப்படி ப்ளூ பிளான்ட்டு ரிங்கு ஒன்றும் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்குது இவனுங்களுக்கு. ஏன்னா இந்த காம்பினேஷனில் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இல்லையா. ஏதோ ஒன்று என்கிட்ட இருக்கிறது பாரா பீஸ்ட் சோலு, நான் உன்னை அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரான். இவன் என்ன பண்ணான், அந்த பிளான்ட்டை வச்சு அட்டாக் பண்ண உடனே அவனால் சுத்தமாக நகரவே முடியல. அப்போ இவன் கேட்குறான், என்ன தம்பி தோல்வியை ஒத்துக்கிறியா இல்லை அடுத்த அடி அடிக்கணுமா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றான். சரி இப்போ நான் வந்து யாரை பாசன் கூப்பிடணும், உங்களை பாசன் கூப்பிடணுமா இல்லை அந்த பொண்ணை பாசன் கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். இவன் சொல்கிறான், இதில் என்னடா சந்தேகம், அந்த பொண்ணை தான் பாஸ்ன்னு கூப்பிடணும், ஏன்னா நான் வந்து அவகிட்ட தோத்துட்டேன், என்னால் அவளை ஜெயிக்க முடியல, அப்போ அவள் தானே பாஸ் அப்படின்னா பசங்க பார்க்குறானுங்க, எது உன்னாலே அவளை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. ஸோ இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த வேலை என்ன அப்படின்னா, இவனுடைய பவரை போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுக்காக இவன் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் சோல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த ஸ்கூல்லேருந்து வந்து தான் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவேக்னிங் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த அவேக்னிங் கொடுத்தாருல, அவரும் அங்கே தான் இருக்கார். அங்கே இன்னொரு தாத்தா இருக்கார். அந்த தாத்தா கிட்ட விட்டுட்டு இவன் வந்து கிளம்பி போகிறான். அப்போ அந்த தாத்தா கிட்ட இவன் பேசிகிட்டே போகிறான். இவன் வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். தாத்தா சொல்கிறாரு, நான் வந்து உன்னோட மாஸ்டர் கிடையாதுப்பா, நீ என்ன வேறு மாதிரி கூப்பிடு அப்படின்னா இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த தாத்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், நம்ம பவரை செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த தாத்தா பார்க்குறாரு, இந்த காலத்து இளைஞர்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமையாக இல்லைப்பா அப்படிங்கிறாரு தாத்தா. அதுக்கப்புறமா அவங்களுக்கு எதிர்க்க ஒரு பால் இருக்குது. அந்த பால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய எனர்ஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இவனும் அந்த சில்வர் பிளான்ட்டை வர வச்சு இவனோட எனர்ஜியும் அதில் செலுத்தினதுக்கப்புறமா அந்த தாத்தா அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு ப்ளூ சில்வர் பிளான்ட்டா, இது என்ன பெருசாக மாறுதல் அடைஞ்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா இவனோட சோல் பவரை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பால் ஒன்று கொடுக்குறாரு. இந்த பாலை தொட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி கொடுக்குறான் தாத்தா கிட்ட. தாத்தா எடுத்து அந்த பாலை பார்க்குறாரு, மேலே இருக்க பாலை பார்க்குறாரு, மறுபடியும் இவனை பார்க்குறாரு. என்ன தாத்தா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறான். இல்லைடா நீ வந்து ஆக்சுவலாக என்ன லெவல் 12க்கு போகணும், ஆனால் நீ எப்படி லெவல் 13க்கு
போன, எப்படி அது ஒரு லெவல் ஸ்கிப் ஆகி போச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு தாத்தா முழிக்கிறாரு. அதுக்கப்புறமா சரி நீங்கள் வந்து இந்த பிளான்ட்டுக்கு எந்த பீஸ்ட்டை வந்து வேட்டையாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவன் அந்த ஸ்னேக்கோட பேரை கேட்டோன்னே அவர் அப்படியே பார்க்குறாரு. எது அந்த ஸ்னேக்கா? ஒரு பிளான்ட்டுக்கு எப்படி அனிமலோடைய சோல்ரிங்கை நம்ம போட முடியும்? ஒன்றுமே செட் ஆகலையே. அப்போ கண்டிப்பாக உன்னோட டீச்சர் வந்து ரொம்ப பெரிய ஆளாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி உன் டீச்சர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவன் சொல்கிறான் இந்த மாதிரி மாஸ்டர் எல்லாருமே கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே இவர் யோசிக்கிறாரு, மாஸ்டரா? அந்த மாதிரி பேரில் இங்கே ஒருத்தர் இருந்தார், ஆனால் அவரை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியேற்றிட்டாங்க. ஒருவேளை அவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. சரி ஓகே, எதுவாக இருந்தால் என்னப்பா, நீ வந்து எங்கள் ஸ்கூலில் சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கிழவன் கேட்குது. திருட்டு கம்னாட்டி பாருங்கள் எப்படி இழுத்து போட பார்க்குறான். அந்த டைமில் இவன் சொல்கிறான், இல்லைங்க வாய்ப்பே கிடையாது, நான் வந்து அந்த ஸ்கூலில் இருக்கான் இல்லையா, என்னால் இங்கே வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் கரெக்டு தான், இன்னொரு ஸ்கூல்லேருந்து ஒரு பையனை என்னால் வந்து இந்த இடத்துக்கு இழுக்க முடியாது, தப்பு தான், எங்கள் பேரில் தான் தப்பு, உன் வில்லேஜுக்கு வந்தப்போவே உன்னை வந்து நாங்கள் ஒழுங்காக பார்த்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டோம், சரி ஓகே வேறு வழி இல்லைப்பா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாரு. ஸோ அடுத்து இவன் எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா இவனுக்கு சொல்லியிருப்பார்ல, தம்பி நீ ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறமா உன்னுடைய சொந்த காலில் தான் நீ நிற்கணும், நீ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பட்டறையில் வேலைக்கு சேரணும்னு அதுக்காக ஒரு பட்டறைக்கு போகிறான். அங்கே போயிட்டு இங்கே ஏதாவது வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே இருக்கோம் அப்படியே பார்க்குறான். டேய் கடுப்பேத்தாத, கிளம்பி போடா, உன்னை பார்த்தா பட்டறையில் வேலை செய்கிற மாதிரியா இருக்கிற அப்படின்னோடனே, சரி அங்கிள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இந்தா வந்துடுறேன்னு சொல்லிட்டு பையன் கொடுக்கணும் ஓடி போகிறான். எங்கே போகுது பயப்புள்ள தெரியலையேன்னு சொல்லி அவன் முடிச்சுட்டு இருக்கான்ப்பா. போனவன் என்ன தெரியுமா பண்ணுறான், ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வரான். இப்போ வேலை இருந்தால் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படிங்கிறான். இவன் மறுபடியும் பார்த்துட்டு, ஏன்டா கடுப்பேத்துற, தயவு செஞ்சு கிளம்பி போடா அப்படின்னு சொன்னோடனே, இல்லை எங்கள் அப்பாவும் வந்து பட்டறை தான் வச்சுருந்தாரு, எனக்கு இந்த வேலைலாம் தெரியும் அப்படிங்கிறான். அப்படியா, உனக்கு எல்லா வேலையும் தெரியுமா? சரிப்பா உன் இஷ்டம், நீ வந்து வேலைக்கு சேர்ந்துக்கோ, ஆனால் என்னால் சம்பளம்லாம் பெருசாக கொடுக்க முடியாது, நான் வேணா சாப்பாடு மட்டும் போடுறேன் ஓகேவா அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் அவன் கேட்குறான் நக்கலா, சரி உங்கள் அப்பா உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு சொல்லு அப்படின்னோடனே, எங்கள் அப்பா பொருட்கள்லாம் செய்ய சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறான். என்னப்பா நீ காமெடி பண்ணுற அப்படிங்கிறான். இல்லை எங்கள் அப்பா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறான். அப்படியா சரி, முதல்ல நீ என்ன பண்ணுற, இங்கே இருக்க சுத்தியலை முதல்ல நீ தூக்கி நீ ஒழுங்காக அடிச்சனா அப்புறம் நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் அயன் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளில எடுக்கணும் அப்படின்னா இவங்க அடிச்சுட்டு இருக்காங்க. அவன் கேட்குறான், இந்த அழுக்க தானே நீங்கள் வெளில எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்து மறுபடியும் நெருப்பில் வைக்கிறான்ப்பா. வச்சுட்டு சொல்கிறான், இந்த மாதிரி அதில் வந்து ஹீட்டு பத்தலை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹீட் அதிகமாக்குங்க அப்படிங்கிறான். இவனும் அப்படியே பார்க்குறான், யாரா இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீட்டை அதிகமாக்குறாங்க. அதை எடுத்து மேலே வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியலை எடுக்கிறான். அந்த டைமில் இவங்க அப்பா இவனுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பார் இல்லையா, அதெல்லாம் வந்து காட்டுறாங்க. ஸோ இவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா போயிருப்பாரு, இந்த மாதிரிலாம் அடிச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ ஒரு வருஷம் அடித்தா கூட அது வந்து சுத்தமாக ஒன்றும் ஆகாது, நீ ஓரம் போ அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கேள்வி கேட்குறாரு, நம்ம உடம்புல மூளைக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஆர்கன் எது சொல்லு அப்படின்னு, ஹார்ட்டு அப்படிங்கிறான். சரி எத்தனை ஹார்ட் இருக்குது நமக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவன் அப்படியே பார்க்குறான், எத்தனை ஹார்ட்டா, நமக்கு ஒரு ஹார்ட்டு தான் டேடி இருக்கும் அப்படிங்கிறான். ஒரு ஹார்ட் இல்லை தம்பி, தப்பு, நமக்கு மொத்தம் 3 ஹார்ட் இருக்குது அப்படிங்கிறாரு. 3ஆ? ஆமாம், நம்ம காலில் காஃப் மசில் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து ஒரு ஹார்ட்டுக்கு சமம் அப்படிங்கிறாரு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மை, மெடிக்கல் டெர்மினாலஜியில் கூட இந்த காஃப் மசில்ஸுக்கு வந்து ஹார்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கீழே இருக்க பிளட்டை மேலே அனுப்புறது இந்த காஃப் மசில்ஸ் தான். அதை நீ ஒழுங்காக பயன்படுத்த கற்றுக்கிட்டா தான் உன்னால் வந்து பவர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த காஃப் மசில்ஸை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லித்தராரு. அதுக்கப்புறமா இந்த டெக்னிக் ஒன்று இருக்குது சரிங்களா, ரேண்டம் ஹேமரிங் சொல்லுவாருங்க, அந்த ஒரு டெக்னிக்கையும் இவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு பீஸ் ஆஃப் மெட்டலை எடுத்து வச்சு அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த ஒரு டெக்னிக்கை இந்த இடத்துல காட்டுறான். இதை பார்த்தோன்னே இவனுங்களாம் அரண்டு போயிடுறாங்க, எது ரேண்டம் ஹேமரிங் ஸ்கில்லா, இதெல்லாம் எப்பயோ தொலைஞ்சு போச்சுன்னு நினச்சினேன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து நம்ம ஹீரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போது ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே நடக்குது, கிளாஸஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு வருஷம் அப்படிங்கிறது முடிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு வராங்க. ஷாவையும் கூப்பிட்டுக்கிட்டே இவன் தன்னுடைய வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பாவை காணோம், உள்ள அந்த தாத்தா தான் இருக்காரு. இவன் கேட்குறான், தாத்தா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தாத்தா சொல்கிறாரு, தெரிலடா, அப்பா எங்கே போனார்னு தெரியல, இந்த லெட்டர் தான் வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. என்ன இது லெட்ரு அப்படின்னு எடுத்து பார்த்தா பயப்புள்ள லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டுருக்கு. அவர் சொல்கிறாரு, இந்த லெட்டரை நீ பார்க்கும்போது நான் வீட்டில் இருக்க மாட்டேன், என்ன நீ தயவு செஞ்சு தேடவும் தேடாத சரியா, நான் வந்து கண்டிப்பாக உன்னை இன்னொரு நாள் மீட் பண்ணுவேன், நீ கண்டினியூஸாக என்ன பண்ணனா உன்னோட பாதையிலே போயிட்டுரு, நீ வந்து உங்கள் அம்மா மாதிரியே இருக்க, உங்கள் அம்மாவுக்கு நீ கண்டிப்பாக பெருமை சேர்க்கணும், ஸோ தொடர்ந்து பயிற்சி அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணுவோன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் எங்கேயோ போயிட்டாருப்பா. இவன் ரொம்ப சோகமாயிடுறான். இந்த எபிசோட் ஆரம்பத்திலே நம்மளுடைய மாஸ்டரை காட்டுறாங்க. அவர் என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னா, இந்த மாதிரி தாங்சான் வந்து வீட்டுக்கு போயிருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த டைமில் யாரோ ரூம்குள்ளே வராங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த குரல் சொல்லுது, கரெக்ட் தான், 20 வருஷம் ஆயிடுச்சு, உனக்கு எப்படி என்ன அடையாளம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோட அப்பா தான் மாஸ்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஸோ இப்போ தான் மாஸ்டருக்கு வந்து எல்லாமே புரியுது. ஓகே, அப்போ நீங்கள் தான் உண்மையாகவே வந்து தாங்சானோட அப்பாவா, அவன் வீட்டுக்கு போயிருப்பானே, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கரெக்டு தான், அவன் அங்கே வீட்டில் இருக்க
இருக்கிறான் அப்படிங்கிறதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே நான் வந்திருக்கணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்றாரு, நான் செய்ய வேண்டிய வேலை ஒன்று பாக்கி இருக்கு. அதுக்காக நான் வந்து ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. என் பையனை உன் கையில் நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன கேட்குறாருனா, நீங்கள் பாட்டுக்கு அந்த சின்ன பையனை விட்டு போகிறீங்களே, அவன் என்ன ஆவான் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அவன் உன்னுடைய அப்ரெண்டிஸ், நீ அவனை நல்லா பார்த்துப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என் கூட இருந்தால் தான் அவன் கஷ்டப்படுவான், சரியா? நீ வந்து அவனை நல்லா பார்த்துப்ப, அதனால் பத்திரமா பார்த்துக்கோ, நான் வந்து கிளம்புறேன், இதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இவரோட பேட்சை கொடுத்துட்டு போகிறாரு. இவரோட பேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காண்டினென்ட்லேயே பவர்ஃபுல்லான பேட்ஜு. இதை பார்த்தோன்னா நம்ம மாஸ்டர் 2 செகண்ட் அரண்டு போகிறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். ஆமாங்க, அப்பா வந்து இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு போனால் எந்த புள்ள தான் சோகமாக இருக்காது. அந்த டைமில் ஷாவு என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நான் வந்து உங்க கூட எப்பவுமே இருக்கேன், நம்ம 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கொஞ்சம் வந்து பயங்கரமாக க்ளோஸ் ஆகிடுறாங்க. கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா 1-2 ஹிடன் வெப்பன் அப்படிங்கிறத இவளுக்காக கொடுக்குறான்ப்பா. ஸோ இப்படியே இவங்க வளர்றாங்க. வளர்ந்ததுக்கப்புறமா ஏதோ ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவங்க என்ன பேசிட்டு போகிறாங்கன்னா, இந்த மாதிரி மாஸ்டர் வந்து சிட்டிக்கு வந்திருப்பாரா என்னன்னு தெரியலையே, அந்த மனுஷன் வேறு எப்போ வருவாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பேசிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வாழ்க்கையில் பல அட்வென்ச்சர் அப்படிங்கிறது வரப்போகுது. கதை அப்படிங்கிறது நிறைய மாறப்போகுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க, ரூம் எடுத்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் கேட்கும்பொழுது ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த டைமில் ஹோட்டலுக்குள்ளே வேறு யாரோ நடந்து வராங்கப்பா. 2 பக்கமும் பொண்ணு மேலே தோளில் கையை போட்டு அப்படியே ஸ்டைலாக நடந்து வராப்புல. இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூபாய். பேரெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பரவாயில்ல, டென்ஷன் ஆகாதீங்க, போக பழகிடும். இவனும் நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் போக பார்ப்பீங்க. இந்த மூபாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து நாடு இருக்குது, அந்த நாட்டோடைய இளவரசன் இவன். ஸோ அதனால் இந்த இடத்துக்கு வந்தால் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க? அஃப்கோர்ஸ் இவனுக்கு தானே கொடுக்கணும். ஸோ இப்போ ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகராறு நடக்குது. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் தான் முதல்ல வந்தேன், ஸோ ரூம் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, அந்த சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டே சொல்லுது, இல்லைங்க ஒரு ரூம் தான் இருக்குது, அது அவனுக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ என்னால் வந்து ரூம் கொடுக்க முடியாது, நீங்கள் வேறு ஹோட்டலுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, இப்படியே தகராறு அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. சரி ஓகே, இவ்வளோ தூரம் வந்துருச்சு, சண்டை போட்டு தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஸோ மூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஆள். சண்டை எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஏன்னா இந்த எபிசோடில் இவ்வளோ தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. வேறு எபிசோடில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.